ஹாய், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசரி ரெசிபி தாங்க. இது நார்மலான கேசரி இல்லை, வித்தியாசமான கேசரி தான். ஆமாங்க, ஜாக் ஃப்ரூட்டை வச்சு எப்படி கேசரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்ச உடனே அப்படி கரையும் பாருங்கள், அந்த மாதிரி கேசரி சூப்பராக இருக்கும். எப்பயுமே நார்மலாக ஒரு கேசரி செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. சரி, இதை வந்து கேசரியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்வீட் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துருந்தோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, அந்த மேலே இருக்க பல்ப் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சீடு இருக்கு இல்லைங்களா, இதை வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. வேக வச்சு சாப்பிட்லாம், குருமா வச்சு சாப்பிட்லாம், இல்லை இதை வந்து வடை மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி இந்த சீடுலேயும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்க சதைகள் இருக்குது இல்லைங்களா, ஜாக் ஃப்ரூட், அதை வந்து எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப பழுத்ததும் இல்லை, ரொம்ப காயும் இல்லை, மீடியமாக இருந்தது. ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாங்க. கீயில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நான் வெறும் இன்றைக்கி முந்திரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாதாம், அப்புறம் திராட்சை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த கீயில் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. ஸோ எந்த நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரே மாதிரி கேசரி செய்கிறத விட பைனாப்பிள் கேசரி, மேங்கோ கேசரி, இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் கேசரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்தை வந்து இந்த கீயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ஜாக் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் சரி, அப்புறம் அதனோட பதம் வந்து நல்லா மெத்துன்னு ஆகிடும். உங்களுக்கு சாப்பிடும் போதும் நல்லா செமிச்சிடும், சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தா தெரியும். இப்போ இதை வந்து வடித்து எடுத்து வச்சிடலாம். அதே கீலே தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிட்ட பிறகு இதே பாத்திரத்துலேயே நம்ம ரவையும் போட்டு வறுக்க போகிறோம். எவ்வளோ அளவுன்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அதிகம் விரும்பலை அப்படின்றவங்க 1.25 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கிளாஸில் அளந்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவையை வந்து அதே கீலி, அந்த வானாலில் இருக்க கீலி தான் வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாகவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இந்த கல்யாணத்தில் செய்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தண்ணி எவ்வளோ எடுத்துக்கலாம், ரவையை எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எத்தனை கிளாஸ் ஆட் பண்ணுறேன்னா, 1 கப்பு வந்து ரவை எடுத்துருந்தீங்கன்னா அது 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கனாலே இந்த தண்ணியிலே நம்ம வறுத்துருந்தோம் இல்லைங்களா கீல ஜாக் ஃப்ரூட், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் பைனாப்பிளும் செய்ய போகிறீங்க. பைனாப்பிள் செஞ்சிங்கன்னா இது மாதிரியே தான் வறுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க, சூப்பராக வரும். வறுக்கிறதுனா ரொம்பலாம் இல்லைங்க, அந்த கீல நல்லா நம்ம ஒரு 2 டைம் வணக்கிட்டாலே போதும். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சமாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கலாக சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் வந்து பொடியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவையை வருத்தம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ரவையை வந்து போடும்போது நீங்கள் கலரிக்கிட்டே போடுங்க, இல்லைனா கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும், அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்ட பிறகு கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் எந்த கலர் வேணுமோ போட்டுக்கலாங்க. கலர் பவுடர் போடாதவங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னடா அது மஞ்சத்தூள் வாசம் அடிக்கும் அப்படின்ட்டுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த வாசமே உங்களுக்கு தெரியாது, இது கலர் பவுடர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் ரவையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டதே உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. எங்கள் வீட்டில் கொடுத்த கண்டே பிடிக்கல. கலர் வேணுன்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆட் பண்ணி தலைன்னு அப்படியே கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் பைனாப்பிள் போட்டால் எப்படி கல்யாண வீட்டில் இருக்குமோ அதே மாதிரி இது ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையுங்க. எங்கள் வீட்டில் இது 1 கப்பு கூட மீறல, எல்லாருமே இதுக்கு வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஃபைனல் ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஃப்ரை பண்ணி இதிலோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்துட்டால் டக்குன்னிட்டு வித்தியாசமாக இந்த மாதிரி கலரலாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டீங்க, பூஜை வச்சுருக்கீங்க, அப்போ வேணும்னாலும் கலரலாம். இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கேசரியை கலரி பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களேன். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது, அப்படியே மனமும் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ஜாக் ஃப்ரூட் கேசரி தயாராகியாச்சு. இப்போ மாம்பழம் சீசனும் இருக்குது. கண்டிப்பாக மாம்பழ கேசரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்தது. பைனாப்பிள் கேசரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.